பொதுவாக பெரியாரிஸ்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க. அவங்கெல்லாம் எப்போவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க. எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது. அதையும் தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்போவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேசுவேன் மேடையில், பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு யூடியூப் அங்கே இங்கே எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். அப்போ எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலையிறாங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க. இன்னும் மனுஷனை கொண்டுகிட்டு இருக்கிறான்.